மார்க்கெட்ல ஓபன் ஆயிருக்கிற ஓஸ்வால் பம்ப்ஸ் கம்பெனியோட ஐபிஓ பத்தி இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்னு பார்த்தோன்னா 1387 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 1387 கோடியில 890 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 497 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறம் மார்க்கெட் கேப்னு பார்த்தோன்னா 6998 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே மிட் கேப் கம்பெனியாக தான் இவங்க லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அந்த கம்பெனி 2003 ஓஸ்வால் பம்ப்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல நியூ டெல்லியில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சோலார் பம்ப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. அதாவது என்னோட ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா போர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற போர் வால் சப்மர்சிபிள் பம்ப்ஸு அண்ட் டேங்க்ஸ்ல இருந்து வாட்டர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஓப்பன் வால் சப்மர்சிபிள் பம்ப்ஸு அண்ட் ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் பம்பிங்லாம் மோட்டார் அண்ட் பம்ப்ஸை இன்டகிரேட் பண்ணுற மோனோபிளாக் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸு அண்ட் அபார்ட்மெண்ட்ஸோட பாத்ரூம் அண்ட் கிச்சனில் யூஸ் பண்ணுற செல்ஃப் ட்ரைவிங் மினி பம்ப்ஸு அண்ட் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப்ஸு அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் வாட்டர் சப்ளைல யூஸ் பண்ற டன்கி சோலார் பம்பிங் சிஸ்டம் அண்ட் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்ல யூஸ் பண்ற சோலார் பிவி பேனல், சோலார் பம்ப்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார், பம்ப் ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்னு வேரியஸ் ப்ராடக்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இதோட ப்ராடக்ட்ஸை ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், யூஏஇன்னு கிட்டத்தட்ட 22 கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தோன்னா டன்கி சோலார் பம்பிங் சிஸ்டம்ஸ் இந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் மூலமாக தான் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 78% ஆஃப் ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் 22% ஆஃப் ரெவன்யூ சோலார் சப்மர்சிபிள் பம்ப்ஸ், சோலார் மோனோபிளாக் பம்ப்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் எங்களோட ஃபைனான்சியல்ஸ் பார்த்தோன்னா எங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் ரெண்டுமே இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. அண்ட் 2022 367 கோடி ரெவன்யூ அண்ட் 2023 385 கோடி ரெவன்யூ அண்ட் 2024 758 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸை பொறுத்தவரை 2022 16 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2023 34 கோடி ப்ராஃபிட்டும் 2024 97 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 2 வருஷத்துல 5 மடங்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஃபைனான்சியல்ஸ்னே சொல்லலாம். அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 0.4ல் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு டோட்டலாக 346 கோடி கடன் இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபைனான்சியல்ஸை பொறுத்தவரை சூப்பரான ஃபைனான்சியல்ஸை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸை ஆல்மோஸ்ட் 5 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரோட்டோ பம்ப்ஸ்க்கு அப்புறமா கம்மியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இந்த கம்பெனி தான் இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 62 பிஇ ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இவங்க காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ப்ரைஸ் தான், பட் கொஞ்சம் ஃபுல்லி ப்ரைஸ் ஐபிஓன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காகனா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 890 கோடியில் 89 கோடி எங்களோட ஹரியானா மேனுஃபேக்சரிங் பிளான்ல சில எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெஷினரியா பர்ச்சேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 272 கோடியை இவங்களோட சப்சிடரி கம்பெனி மூலமா ஒரு புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட செட்டப் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 280 கோடி எங்களோட கடனை ரீபே பண்றதுக்காகவும் அண்ட் 31 கோடி எங்களோட சப்சிடரி கடனை ரீபே பண்றதுக்காகவும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் எங்களோட கடன் ரொம்பவே குறைஞ்சி ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனியாவே ஆயிருவாங்கன்னு சொல்லலாம். அண்ட் மிச்சம் 218 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டருக்கு விலை ஆல்மோஸ்ட் 99.9% ஸ்டேக்கும் பப்ளிக் விலை ஜஸ்ட் 0.1% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டருக்கு விலை 80% ஸ்டேக்கும் பப்ளிக் விலை 20% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 80% இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் பார்த்தோன்னா ஐபிஓ ஜூன் 13 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓ பற்றி க்ளோஸ் ஆகுறது ஜூன் 17. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோன்னா லோயர் பேண்ட் ₹584 அப்பர் பேண்ட் ₹614 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுன்னு பார்த்தோன்னா 24 ஷேர்ஸ், மினிமம் ஒரு லாட்டுக்கு 24 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் 1387 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுறாங்க. அண்ட் அந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஜூன் 18. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் ஜூன் 19 ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி இந்த அலாட்மெண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் ஜூன் 19 உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் ஜூன் 20 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓல ₹14,736 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 24 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ₹1,91,568 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா நம்மளே மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்ஐபிஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா அரௌண்ட் 33 ரூபாயில இருந்து 95 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 60 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் 674 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் 10% லிஸ்டிங் என்னோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுவரை ஓவராலாக 0.4 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் 0.45 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, பம்ப்ஸ் ப்ராடக்ட்ஸ் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 22 வருஷமா இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர். அண்ட் டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், சோலார்னு வேரியஸ் செக்டாரில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் ரோட்டார், பேனல், வயர்ஸ்னு இவங்களோட ப்ராடக்ட்ஸில் தேவைப்படுற எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸையும் இவங்களே இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் டயர் 2 அண்ட் ரூரல் மார்க்கெட் பிளேஸில் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஸ்கீம்ங்கிற இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக இவங்களுக்கு இன்டைரக்டா 70 to 80% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. அண்ட் ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 2 ஸ்டேட்ஸ்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 80% ஆஃப் ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட 2 ஸ்டேட்ஸை மட்டுமே அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ ப்ரீ ஐபிஓ கொஞ்சம் அதிகம் தான். பட் ஐபிஓ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா எங்களோட ப்ரைஸுங்கிறது ஆல்மோஸ்ட் 24 பிஇ ரேஷியோவில் இருப்பாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்ணுறது நல்லது. எதுக்காகனா மார்க்கெட் ஸ்டேபிளாகவே இல்லை இந்த டயத்தில். அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டே பை டே குறைஞ்சிட்டே வருது. ஸோ லிஸ்டிங் கெயின் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபைனான்சியல் ஹிஸ்டரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் வேல்யூவேஷனும் ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆவரேஜான பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்ணுறது நல்லது. நான் பர்சனலாக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்க பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத பற்றி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.